ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த் பெனிஃபிட் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, பெரிய நெல்லிக்காவை வச்சு நம்ம ஒரு ஜூஸ் தான் பண்ண போகிறோம். இதை அடிக்கடி பண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கும், அடப்போட அப்படின்னு இருக்கும். அதனால் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சு இதை ஐஸ் க்யூபாக மாற்றி நம்ம வச்சுட்டு நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ ஒரு டம்ளரில் 3 ஐஸ் க்யூபை போட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவைன்னா தேனுனா சக்கரைனா போட்டு நீங்கள் குடிக்கலாம். இதனால் என்ன பெனிஃபிட்னா, இந்த கருவேப்பிலையில் நம்மளுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, முடி வளர்கிறதுக்கான சத்தும் அதிகமாக இருக்குது. விட்டமின் சி நம்ம நெல்லிக்காயில் நிறைய அளவு இருக்குது. உங்கள் ஜீரண சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம சீரகம் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு லெமனும் நம்ம சேர்க்குறோம் டேஸ்ட்டுக்காக. இதெல்லாம் சேர்த்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம 7 பெரிய நெல்லிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்தாச்சு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு எலுமிச்சம்பழம். இதெல்லாம் கொண்டு போய் எலுமிச்சம்பழம் ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஒரு 200 ml தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஐஸ் கியூப் மோல்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்மளுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ நம்ம இதை எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கலாம். நேற்று நம்ம நெல்லிக்காய், கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம்லாம் போட்டு ஜூஸ் எடுத்து ஃப்ரீசரில் வச்சோம் இல்லையா, எவ்வளோ அழகாக ஐஸ் க்யூப்ஸ் வந்துருப்பாங்களே. இதை நம்ம கண்ணாடி கிளாஸில் போட்டுடலாம். 2 ஸ்பூன் தேன் போட்டுக்கலாம். ஹாட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய க்ரீன் டீ ரெடி ஆயிடுச்சு. காஃபி டீக்கு பதிலாக இதை நம்ம காலையில் குடிக்கலாம். எப்பயுமே எது குடித்தாலும் வெறும் வயிற்றில் குடிக்காதீங்க, தண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு குடிங்க. இது குடித்தா முடி வளரும் அப்படிலாம் நான் சொல்லலை. 25 வயசுக்குள்ளே தான் எதுவுமே நல்லா வளரும். அதுக்கு மேலே நம்ம பாதுகாத்துறதுல தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேனை நல்லா அடியில் போயிடுச்சு, நம்ம நல்லா கலக்கிட்டு குடிக்கலாம்.